ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியன் யோபை பார்த்தாயா? என் ஊழியன் யோபை பார்த்தாயா? அவனைப் போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்றார். மண்ணுலகில் ஒருவனும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சர்டிபிகேட் ஆண்டவர் கொடுக்கிறார். யாருக்கு? யோபு கொடுக்கிறார். நம்மளும் அந்த மாதிரி சர்டிபிகேட் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவோமா? ட்ரை பண்ண மாட்டோம். கரெக்டாக பண்ணுவோம், ஆனால் டைமுக்கு வர மாட்டோம். அல்லேலூயா. வருவோம். நான் தான் செய்வேன்னு சொல்லுவேன். யாரும் வர மாட்டேன். தீர்க்க தரிசனத்தை சொல்லிடுவாங்க. யாராவது ஒரு ஆத்மா வருவாங்க. அல்லேலூயா. நம்ம வருவோம், வரமாட்டோம். ஆண்டவர்கிட்ட எப்படி சர்டிஃபிகேட் வாங்க முடியுமா? ஆண்டவர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணும் விரும்புகிறவங்கெல்லாம் இப்போ ஆண்டவர் என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு? சாத்தான்கிட்ட என் ஊழியன் யோபை பார்த்தாயா? அவனைப் போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை. இவ்வளவு காரியம் நம்ம இருக்கா? அப்போ யோபு மாதிரி ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணுறதுக்கு என்னம்மா கஷ்டம்? ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு, பாவங்களை குறைத்துக்கொள்ள, சோதனைக்கு உட்படாமல் விழிப்பாயிருக்கும், தூங்கிறாரு. ஆண்டவர் எங்கேயும் செய்யாது, அப்படியே அடக்கி சொல்ல, சோதனைக்கு உட்படாமல் விழிப்பாயிருக்கும். ஜாக்கிரதையா பாவத்தை குறைத்துக் கொள்ளுங்க. பாவம் செய்யாமல் நம்மளால இருக்க முடியாது. ஆனால் பாவம் செஞ்சுட்டா ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யணும்? உடனே முட்டி போடணும். என்ன செய்யணும்? முட்டி போடணும். உன் சந்நிதியில் முழங்காலில் நின்று உன் பாதையில் நான் நடந்திட்டான். எந்த துன்பமே வந்தாலும் உம்மை நம்புவே. பாடுவோம் எல்லாரும். உன் சந்நிதி வாய்க்கிறது பாடுங்களேன். உன் சந்நிதி முழங்காலில் நின்று. எல்லாரையும் முட்டி போட வச்சிருக்கேன். நீங்கள் பாடலன்னா முட்டி போடணும். எல்லாரும் முட்டி போட ரெடியா? எத்தனை பேர் ரெடி? முட்டி போடணும். முட்டி போடுங்க. முட்டி போட முடிஞ்சவங்க முட்டி போடுங்க. முட்டி போட முடிஞ்சவங்க முட்டி போடுங்க. பார்க்கணும். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. முட்டி போட முடிஞ்சவங்கெல்லாம் முட்டி போடுங்க. முட்டி போடுங்க. ஒரு கரத்தை உயர்த்தி சந்நிதியில் முழங்காலில் நின்று பாதையில் நான் நடந்திட்டான். எந்த துன்பமே வந்தாலும் உம்மை பிரியேன். உன் சந்நிதியில் முழங்காலில் நின்று பாதையில் நான் நடந்திட்டான். எந்த துன்பமே வந்தாலும் உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் நேசிப்பேன். உம்மை நம்புவேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மை நம்புவேன்.